பாண்டவர்களும் ஐவர்களும் பத்தினி பாஞ்சாலியா பாட்டாளியோடு 7வது வனத்திலே இருக்கும் போது அங்கு இருக்கும் இங்க சங்கு துபாரை தேடி எதுக்காக வந்திருக்கிறீர்கள் அர்ஜுனா? எவ்வளவு குறைகள் தான் தெரியாது. உலக மறந்தாவராகிய மாயவருக்கு சந்து ஒருபுறம் சக்கர மறுபுறம் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்தால் அப்பதான் பழுதுமாகணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இடது கையிலே சரி சங்கு இருக்கிறது, வலது கையிலே சுழலும் அந்த சுதந்திர சக்கரம் எங்க மாமா? அர்ஜுனா, நீ கேட்பது சரிதான். உனக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது இந்த பூ உலகிலே. கண்ணா, இந்த கண்ணன் இடத்துல என்னென்ன இருக்கிறது அத்தனையுமே உனக்கு புரிந்தவன். அதனால வந்த முன்ன மாவ சக்கரம் எங்க அப்படின்னு முன்ன அந்த கேக்குறேன். அதுதான் நீ அறிந்தவன் என்று தெரியா நான் சொல்லுகிறேன். எனக்கு ஊட்டி வளர்த்ததெல்லாம் முடிய சரி பாசம் அல்லவா? என்னை எடுத்து வளர்த்தது தாயாக இருந்தாலும் எனக்கு எடுத்து உரைத்ததெல்லாம் தாங்கள் அல்லவா? பாண்டவர்கள் தெரியாதவங்க, பரந்தாமல் தெரிந்தவர், பாண்டவர்கள் அறியாதவர்கள், இந்த மாயவர் எல்லாம் அறிந்தவர். அப்படி இருக்கும் பொழுது சிறுபலக்கரமாக கேட்கிறான் அர்ஜுனன் என்று என்ன வேண்டாம்? சக்கரை எங்க சென்றிருக்கிறது அர்ஜுனா? மாமா, சக்கரம் எங்கே என்றால் இதோ ஆகாய மார்க்கமாக ரதம் செலுத்தக்கூடிய அந்த கந்தர்வனுடைய சிரமமான அறுப்பதற்காக ஆகாய கந்தர்வனோட சொல்லக்கூடிய சித்திரவர்மன் என்ன தவறு செய்தான்? என்ன தவறா? செய்யாத தவறு செய்திருக்கிறான். அதுக்கு தகுந்த தண்டனை தர வேண்டும் அல்லவா? தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். உப்பு தின்னவே தண்ணி குடிக்காம முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பெரியோர் மன்னிக்க வேண்டும், சிறியோர் செய்த தவறை மன்னித்து மறந்து சக்கரத்தை மறுபடியும் அடையுங்கள். ஒரே ஒரு முறை பார்த்து விட்டு போகிறேன். அர்ஜுனா, சொல்லக்கூடிய வார்த்தையானது நியாயம்தான். அது மன்னிக்க முடியாத ஒரு தவறை செய்திருக்கிறான். என்னை மட்டும் அழைத்திருந்தால் இதுபோல் எனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டான் கந்தர்வன். அப்படி என்று சொல்லி இருந்தான், ஒரே ஒரு முறை சொல்லி இருந்தான், அவனை இந்த உலகத்தில் இல்லாமல் செய்திருப்பேன். எவனுக்கு புது விருந்தாக அவனை அனுப்பியிருப்பேன். மாமா, அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனா, இதனாலே அவனுடைய சிரமமானது அறுப்பதற்கு பிடித்தெடுப்பினேன் என்றால் ஆற்றங்கரை ஓரமாக மணலானது ஒன்றாக சேர்த்து அதிலே சிவாலிங்கம் உருவ செய்து அந்த சிவாலிங்கம் முன்பதாக 2 கண்களை மூடி 2 கைகளை ஏந்தி நான் தவம் செய்தேன். எதுக்காக? இந்த உலக நன்மைக்காக. அது மட்டுமல்ல, 2வது பாண்டவர்கள் நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று தவம் செய்தேன். பார்த்தீர்களா? இந்த உலக மக்கள் நன்மைக்காகவும் காடாலும் பாண்டவர்கள் மறுபடியும் எப்பொழுது நாடாளுவார்கள். அந்த பாண்டவர் நாடாள வேணுமுக்காக நீங்க சூரியருக்கு போது செஞ்சீங்க. செய்தி கிருஷ்ணா நதிக்கரை அப்படி செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மனைவிமார்களை அழைத்து ஆகாய மார்க்கமாக போகும்போது ஆனால் எச்சு தாம்பூலமானது என் கையிலே விழுந்தது. அவருடைய மனைவிமார்கள் லலிதா மெலிதா என்று அந்த 2 மனைவிமார்கள் அவருடைய ஆனால் என் கையிலே வந்து கரங்களிலே விழுந்தது எச்சு தாம்பூலம். யாருக்குமே கோபம் வரும். ஏன்னா எச்ச தம்பரத்தை நம்ம கையில் துப்புனானா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட கோபம் வரும். வரும் வந்தது நியாயம்தான். சரி மாமா, நான் சிந்தனை செய்தேன். சிறந்த மோஜனை வந்தது. மோஜனை எப்படி? சிறந்த தீர்மானம் வந்தது. ஆதாய ரதம் செலுத்தக்கூடிய கந்தர்வன் கர்வப்பட்டு என் கையிலே மாயவர் என்று வாராமல் எச்சு தாம்பூலம் கொப்பி விட்டான். அன்னவளை லேசில விடக்கூடாது என்று என் சுதர்சன் சக்கரத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன். உலகத்துல யாருக்குமே இல்லாத ரதம்
உடையாத ரதம் ஆண்டாண்டு காலம் போனாலும் சளையாத புறவை உடையாத ரதம் சளையாத புறவை இருக்கிறது என்று சொல்லி ஒரு மமலை ஒரு ஆணவத்தோட தான் உங்க கையில எச்சத்தமிழ் துப்பு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நான் வந்த விஷயம் தெரியுமா? என்ன எதுக்கு வந்த? என்ன சமாச்சாரம்? திடீரென்று வந்திருக்கிறாயே. ஆமாம். ஏன் மூஞ்சி வாடி இருக்கிறது? ஏனாத வனத்திலே அவர் இருக்கும் பொழுது அபயம் அபயம் என்று சொல்லி ஒருவர் வந்தார். உன் அபயத்தை காக்கிறேன் என்று சொல்லி நான் சத்தியம் செய்தேன். சரி. பிறகுதான் பார்த்தேன். யார் தெரியுமா? யார் அது? உங்க கையிலே எச்சத்தம்பள துப்பியே அதே கந்தர்வன் தான் என்னிடத்தில் அடைக்கலமாக வந்தான். ஆபத்தை தீர்க்கிறேன் அப்படின்னு நான் சத்தியம் செஞ்சுட்டேன். நான் சத்தியம் தவறாதவன், சந்திர குலத்திலே பிறந்தவன், கோடு தவறாதவன், குருகுலத்திலே பிறந்தவன். அதனால் கந்தர்வனுடைய தலையை நான் காப்பாற்ற வந்திருக்கேன். அர்ஜுனா, மாயவா, நீ சொல்வது நல்லா இருக்கு. எப்படி இதோ என்னமோ கவிதா சொல்லுவாங்க. சத்தியம் சக்கர பொங்கல். சக்கர பொங்கல் யார் உங்களுக்கு? எங்களுக்கு தான். நான் அப்படி கிடையாது. ஒரு சத்தியம் செய்து விட்டால் ஒரு காலம் மேல மாட்டேன். நானும் ஒன்றை பெரிது என்று வாழ்ந்து வந்தேன். மாவேந்தர் பரம்பரையிலே பிறந்தவன் நான். ஒரு காலம் உயிர் போனாலும் சத்தியத்தை காப்பாற்றக்கூடியவன் நான். அதனால கெந்திரவன் தலையை நான் காப்பாற்ற போறேன். வாயை மூடு. மாமனை பகைத்துக் கொண்டு கெந்திரவனுக்கு சத்தியம் செய்திருக்கிறாயே, நீயும் ஒரு எதிரிதான் எனக்கு. அர்ஜுனா, என்னதான் உடம்புறையாக இருந்தாலும் கொஞ்சமாவது மரியாதை வேணும். அடே அர்ஜுனாவா? மாயவா? அர்ஜுனா, கண்ணா, அவன் எனக்கு எதிரிட்டால் உனக்கு எதிரிதானே. அவன் எனக்கு கெந்திரவன் பகையாளி இருந்தாலும் உனக்கு பகையாளி தானே. வாடா போடா என்று வீராக பேச வேண்டாம். படை கொண்ட வேந்தர் முடிதாங்கிய மன்னர் வரை பாக்கியவன் வருகிறார் அப்படி என்று சொன்னார். படம் எடுக்கும் நாகம் கூட என் பேரை கேட்டால் சற்றே பயந்து புத்திலே ஒளிந்து கொள்ளுவான். அதுபோல சற்று மரியாதையாக பேசுங்கள். கெந்திரவன் தலையை நான் காப்பாற்றுகிறேன். நாம் எப்படி இருந்தோம் நாம் இருவருமே, எப்படி நாம் வளர்ந்தோம் இருவருமே, நாம் இருவருமே எங்க சென்றாலும் இணை பிரியாமல் போவோம். நகையும் சதையும் போல இருக்கிறோம். அப்பேற்பட்ட அர்ஜுனன் இப்ப பகைப்பதற்காக வந்திருக்கிறாயே. மாயவா, உங்களை பகைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? நானும் நீங்களும் ஒன்றா? அதுதானே உலகத்தில் முதல் தெய்வம். சரி, நான் சாதாரணமாக ஒரு மனிதன். நாங்கள் செய்த தவறை மன்னித்து இன்னும் ஒரே ஒரு முறை என்ன அவன் தலையை அறுக்க வேண்டாம். மன்னிப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் சக்கரத்தை விட்டால் விட்டுத்தான், மறுபடியும் அந்த சக்கரம் அழிக்க மாட்டேன். இதோ போய் வருகிறேன். சாட்டேடு மாமனுக்கு மரியாதை வைத்து பார்த்தால் மாமையோடு பேசுகிறாயா? அர்ஜுனா, கண்ணா, பரந்தாமா, இவனுக்கு என்ன மரியாதை? என்னடா வாடா போடான்னு பேசுற? ஏ கருவாயா, மதிப்பு அப்படியே இறங்குது. கருவாயா, வெண்ண திருடி பிறந்ததுல திருட, பிறக்கும் போது திருட. ஆமாடா, உனக்கு மட்டும் தெரியாது, ஊரு உலகம் அறிந்த விஷயம் தான். மத்தால் அடி வாங்குறவன் மாமியாட்ட போனவன். ஆமா, மாமியாட்ட போனவன். நீங்க மாமியாட்ட போனீங்க. ஏ வெண்ண திருடி, அது வெளிய சொல்றாரு. நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஆடாடு வைத்தவன், அவமானப்பட்டவன், கோபித்திரிகள், கோபித்திரிகிட்ட எனக்கு மாத்திரையும் அடி வாங்கினவன் நீ. மத்தால் அடி வாங்க நீ. உனக்கு என்னடா மரியாதை? ஏய் அர்ஜுனா, வாயை அடக்கி பேசு. இல்லை என்றால் பேசக்கூடிய நாக்கை இருட்டாக அறுத்து விடு. மரியாதை வைத்து வாட்டி இனிமே விடுக்கி சண்டையில் என்னடா சிங்காதனம்? நீ ஒண்ணு பேச, நான் ஒண்ணு பேச, அப்படிதான் இருக்கும். அதனால எடுத்து காண்டிபத்தை. என்ன அப்படியே உன்னுடைய காண்டிபத்தை நிறுத்துங்கள். ஒரு முடியாது. ஏன் மாமா, நான் விட்டால் வானம் அதை விலை மதிக்க முடியாது. போயிருந்தால் அந்த காரியத்தை முடித்து விட்டு தான் வரும். பார்க்கலாமா? நான் விடக்கூடிய சக்கரமானது
வா என்றால் வரும், போய் என்றால் போகும். அதான் புத்தி. ஆமா, அது வானா வரும். நீ விடக்கூடிய பாடம் போனா போனதான். ஆமா, உசுர் எடுக்க வராது. மறுபடியும் திருப்பி அனுப்ப முடியாது. ஆமா. இருந்தாலும் அர்ஜுனா, ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு பிறந்திருந்தா இருபத்தையாடுறா. நான் வரவரிகளா கொஞ்ச நேரம் வந்துடுறா. எங்க போற? நீயா நானானு பாத்துக்கலாம். பாக்கலாமா? ஆமா. கருவாயா, யாரு கிட்ட போறே போடா. போடா. நிஜமாக எங்கேயும் போக கூடாது. இவத்தே நிக்கிறமோ. இருபத்தி ஏழு. போ.